கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற சத்தியங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்வதை நாம் படிக்கிறோம். அப்படி வேண்டிக் கொண்ட சமயத்திலே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்கிற பதில்தான், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அறியாத போஜனமாக தான் உட்கொண்டு வந்தது என்ன என்பதை குறித்து தியானிக்கும் போது அதற்கான பதிலை நாம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அறிந்து பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பதுதான் தன்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியம் என்னவென்றால், நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை சரீர பலனுக்காக நீங்கள் புசிக்க வேண்டியவர்களாய் இருந்தாலும் கூட அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும், கர்த்தாவே, நான் என்ன நோக்கத்திற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன நோக்கத்திற்காக நீர் இந்த பூமியிலே என்னை ஜெனிப்பித்தீர் என்பதை ஜபத்தினாலே தேவனுடைய மனதை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கிரியையை செய்து முடிப்பீர்களானால் நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை போல சொல்லுவீர்கள், மற்றவர்கள் அறியாத போஜனத்தை நாங்களும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய மன்னாவாக அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவித்து அவருடைய கிரியையை செய்து முடித்தோம் என்று நல்ல சாட்சி பகரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படி என்றால் நாம் கடந்த சில வாரங்களாகவே தியானித்து விட்டோம் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று. தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதை அப்படியே செய்ய வேண்டுமா? தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு அதை அப்படியே செய்யும் போது நாம் தியானித்தோம், அதனால் சில பாக்கியங்கள் உண்டாயிருக்கிறது, அதனால் சில ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. அதிலே முதல் ஆசீர்வாதம் தான் யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசித்தோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று தியானித்தோம். இரண்டாவது ஆசீர்வாதமாக நாம் தெய்வ பிள்ளையே 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசித்தோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கடந்த 2 வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே தேவ சித்தம் செய்வதனால் உண்டான பாக்கியம் என்ன, 3வது ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் செய்வதனால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். யார் தேவ சித்தம் செய்யும்படியான மனதை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள்
இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா அல்லது சுயமாய் பேசப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக அதற்கேற்ற மனதை உடையவர்களாக அதற்கேற்ற தீர்மானங்களை உடையவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை என்ன? உபதேசங்கள் போதிக்கப்படும் போது அந்த உபதேசமானது தேவனால் உண்டாயிருக்கிறதா அல்லது அது சுயமாய் பேசப்படுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் உபதேசம் அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய அன்பு, தெய்வீக விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இன்னும் பலவிதமான தெய்வீக குணாதிசயங்கள் இருந்தால் போதும். ஆனால் கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் அவசியம் இல்லை என்று அநேகர் சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் உபதேசங்கள் அவசியம் இல்லை என்று சிந்திப்பதினாலே தேவ சித்தத்திலிருந்து தவறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் வேதத்திலே உபதேசத்தை நாம் எதனோடு ஒப்பிட்டு படிக்கிறோம் என்றால் மழைக்கு ஒப்பிட்டு படிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நல்ல விதையை நீங்கள் விதைக்கலாம், அது முளைத்து வரலாம். ஆனால் மழை இல்லாவிட்டால் காய்ந்து தீந்து போய்விடும். அதுபோலதான் தெய்வ பிள்ளையே, நீங்கள் வசனத்தை கேட்கலாம். நீங்கள் வசனத்தை கேட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து இளம் பயிராக நீங்கள் முளைத்து எழும்பினவர்களாக காணப்படலாம். ஆனால் உபதேசம் இல்லை என்றால் நீங்கள் காய்ந்து தீந்து அழிந்து போய்விடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே அன்பு மாத்திரம் போதும் என்று சொல்லி அலைந்து திரிந்தவர்கள் தெய்வ பிள்ளையே காய்ந்து தீந்து நிலையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவன் கார் ஓட்டும்படியாக பழகி கொண்டால் போதாது தெய்வ பிள்ளையே. அந்த கார் ஓட்ட கற்றுக்கொண்ட மனிதனுக்கு சாலை விதிகள் என்ன என்பதை அறிந்தால்தான் அவன் தானும் சுகமாக பிரயாணம் பண்ண முடியும், மற்றவர்களுக்கும் அவன் ஒரு பாதுகாப்பான மனிதனாய் இருக்க முடியும். ஆனால் அநேகர் காரை ஓட்டும்படியாக பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஓட்டும்படியான பயிற்சியை பெற்றுக்கொண்ட பிறகு சாலை விதிகளை சரியாக அறிந்திராமல் போகிறபடியால் அவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய உயிருக்கும் ஆபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள், மற்றவர்களுக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, எப்படி சாலை விதிகள் காரை ஓட்ட கற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறதோ, எப்படி அவன் அதை அறிந்து கொண்டவனாக ஜீவிக்க வேண்டியவனாய் இருக்கிறானோ, அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வசனத்தை கேட்டு ரட்சிப்புக்குள்ளாக வந்துவிட்டால் போதாது, இயேசுவை பற்றி அறிந்து கொண்டால் போதாது, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இளம் பயிராக முளை தெழும்பினவனாக காணப்பட்டால் போதாது. உபதேசங்கள் அவசியம், சட்ட திட்டங்கள் அவசியம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கை நெறிகள் எப்படிப்பட்டது என்பதை வேதம் எடுத்துரைக்க கூடியதாய் இருக்கிறது. அதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். உபதேசங்களை கைக்கொள்ள வேண்டியது அவசியம். உபதேசங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அறிந்திருந்தால்தான், அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தால்தான் அவனும் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும், மற்றவர்களையும் அந்த உபதேசத்தின்படி வழி நடத்த முடியும். அவனும் பாதுகாப்பாக ஜீவிக்க முடியும், மற்றவர்களையும் பாதுகாப்பாக ஜீவிக்க வைக்க வழி நடத்தக்கூடியவனாய் இருப்பான். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்று படிக்கிறோம். ஆம், மழை உபதேசத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மழை இல்லாவிட்டால் இளம்பயிர் எப்படி காய்ந்து தீந்து அழிந்து போகுமோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் அவன் இளம் பயிராயிருந்தால் போதாது, அவன் உபதேசங்கள், இது தேவனுடைய உபதேசம், இது தேவனுடைய சட்ட திட்டங்கள் என்பதை அறிந்து, இது மனுஷனால் உண்டானதல்ல என்பதை அறிந்து, இது தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய சட்ட திட்டம்
என்பதை அறிந்து அதன்படி வாழும்போது அவனும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அவனும் இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே பொறுமையோடு லெக்கை நோக்கி தொடருகிறான். கிறிஸ்துவையே தனக்கு முன்பாக வைத்து லெக்கை நோக்கி பொறுமையாய் ஆசையாய் தேவனை தொடருகிறான். அவனை பின்பற்றுகிறவர்களையும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கியே பிரயாணம் பண்ணும்படியாக நல்ல உபதேசங்களை எடுத்துரைக்க கூடியவனாய் இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு தேவ சபையிலே கொடுக்கப்படுகிறது ஏதோ இளம் பயிராக முளை தெழும்பி காணப்படுவதனால் உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும், நீங்கள் நீடித்திருப்பீர்கள், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று உறுதிப்படுத்தும்படியாக அல்ல. நீங்கள் இளம் பயிராய் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இளம் பயிராய் இருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்திலே மகிழக்கூடிய நீங்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிற நீங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்கள் இளம் பயிராய் இருக்கிறீர்கள். ஆனால் உபதேசங்கள் இன்றைக்கு தேவ சபையிலே போதிக்கப்படுகிறது. இதை கை கொள்ளும் போது, இந்த சட்ட திட்டங்களின்படி வாழும் போது நீ இளம் பயிராக அல்ல, நீ வளர்ந்து விருட்ச கன்றாக கனியை கொடுக்கிறவனாக, மிகுதியான நல்ல கனிகளை கொடுக்கிறவளாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் நல்ல தேவனுடைய உபதேச சட்ட திட்டங்களை அறிந்து நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்தவனாக காணப்படுவாய். இந்த உலக வாழ்க்கை முடியும் போது ஒரு நல்ல நம்பிக்கையோடு நித்திய ராஜ்யத்திலேயும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பாக்கியசாலியாக நித்திய ராஜ்யத்திலேயும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லல? நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டா இளம் பயிராய் இருந்தா நீங்க என் சீஷராயிருப்பீங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்க என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களின்படி வாழ்ந்து அதிலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்படி என்றால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய கிருபை அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் வேத வசனங்களை, சட்ட திட்டங்களை, உபதேசங்களை போதிக்கலாம். போதிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சட்ட திட்டம் மனுஷனால் உண்டானதா, சுயமாய் மனிதனால் உண்டாயிருக்கக்கூடிய உபதேசமா, அல்லது தேவனால் உண்டாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை தேவதாசன் உங்களுக்கு போதிக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். எப்பொழுது பெற்றுக் கொள்கிறீர்கள்? தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்து அதற்கேற்ற மனதை உடையவர்களாய் இருக்கும் போது பெற்றுக் கொள்கிறீர்கள். இங்கே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானித்திருக்கலாம், தேவ சித்தம் செய்யும்படியான மனதை உடையவனாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த கிருபையை தேவன் தேவ சமூகத்திலே உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? தேவனுடைய சட்ட திட்டங்கள், உபதேசங்கள் தேவ சபையிலே போதிக்கப்படும் போது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்து கொள்கிறீர்கள், இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பகுத்தறிந்து கொள்வீர்கள். போதிக்கப்படுவது வேத வசனத்தின் அடிப்படையிலே இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சரியாக போதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவ சபையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. யாருக்கு கொடுக்கிறாராம்? அதை ஒரு ஆசீர்வாதமாக, அந்த கிருபையை ஒரு ஆசீர்வாதமாக யாருக்கு கொடுக்கிறாராம்? தேவ சித்தம் செய்யும்படியான மனதை உடையவர்களாக தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். எதற்காக சென்றார்கள்? இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தே சென்றார்கள்.
ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? சட்ட திட்டங்களை போதிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து உபதேசங்களை போதிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அவரை பின்பற்றி சென்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை விட்டு அவரவர்களுடைய வழியிலே போய்விட்டார்கள். தெய்வ பிள்ளையே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளுவார் என்று சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளுவார்? ஆம், சட்ட திட்டங்கள் என்று வரும்போது அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சட்ட திட்டங்களை கை கொள்ளும் போது நீயும் நிலைத்திருப்பாய், உன்னால் வழிநடத்தப்படுகிறவர்களும் நிலைத்திருப்பார்கள். கடினமான சட்ட திட்டங்களை கை கொள்ள எனக்கு இயலவில்லையே என்று சொல்லி சட்ட திட்டங்களுக்கு மாறாக நீ ஜீவிப்பாயானால் நீயும் நிலைத்திருக்க மாட்டாய், உன்னை பின்பற்றுகிறவர்களும் நிலைத்திருக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, அதைதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு தான் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே எடுத்துரைக்க கூடியவராயிருந்தார். ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன விதம் எப்படி இருந்தது என்றால், நீங்கள் எல்லாரும் இளம் பயிராயிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் இளம் பயிராயிருக்கிறீர்கள், நான் நன்மை செய்கிறேன், நீங்கள் இளம் பயிராயிருக்கிறீர்கள், நான் நன்மை செய்கிறேன், நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள், ஆகாரத்தை உட்கொள்கிறீர்கள், சந்தோஷமாயிருக்கிறீர்கள், நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள், தேவ அன்பை ருசித்து பார்க்கிறீர்கள், நான் கொடுக்கிற ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், உங்களுடைய வியாதிகள் நீங்குகிறது, உங்களுடைய பலவீனங்கள் மறைகிறது, விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள், ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆகவே ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போஷிக்கப்படுகிறதுனாலே, நீங்கள் சுகமாக்கப்படுகிறதுனாலே நினைத்து விடாதீர்கள் என்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்று நினைத்து விடாதீர்கள், இளம் பயிராயிருப்பதினாலே நிலைத்து விடுவீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அவர்களை அடுத்த படிக்கு உயர்த்தி செல்லும்படியாக, உன்னதமான நிலவரத்திற்கு அவர்களை கொண்டு சென்று வளர்த்தும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால், என் ஜனங்கள், என்னை பின்பற்றுகிற ஆடுகள், என்னை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் சரியான சட்ட திட்டங்களை உபதேசங்களை அறிந்து கொள்வார்களே, ஆனால் அதன்படி அவர்கள் ஜீவிக்கும் போது அவர்கள் இளம் பயிராக அல்ல, வளர்ந்த விருட்ச கன்றுகளாக, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று அறிந்து கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக மாத்திரமல்ல, சட்ட திட்டங்களை உபதேசங்களை போதிக்க ஆரம்பித்தார். உடனே முறுமுறுப்பு உண்டானது. இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளுவார் என்று சொல்லி ஜனங்கள் கிறிஸ்துவை விட்டு தூரமாக அவரவர் வழியிலே நன்மையை பெற்று போய்விட்டார்கள். சீஷர்கள் மாத்திரம் அவரோடு இருந்தார்கள். சீஷர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீஷர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? சீஷர்கள் என்ன சொன்னாங்க? நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு, நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போய் வசிக்க முடியும்? உம்மை விட்டு எங்கே போய் நாங்கள் வசிக்க முடியும்? ஆகவே கடினமான உபதேசங்கள், சட்ட திட்டங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக வைக்கப்பட்ட வேளையிலே நிலைத்திருந்தவர்கள் அவருடைய சீஷர்கள் மாத்திரம்தான். ஆகவேதான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? என்ன சொல்ல வர்றாரு? மகனே மகளே, என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, மகனே மகளே, என்னை பின்பற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க, மகனே மகளே, ஆயிரக்கணக்கான ஜனங்களிலே அநேகர் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், மகனே மகளே, அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் போஷித்தேன், மகனே மகளே, நான் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தெய்வீக விடுதலையை கொடுத்தேன், பிசாசுகள் துரத்தப்பட்டது, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள்.
ஆனால் என் மகனே, என் மகளே, அவர்கள் எல்லாரும் இளம் பயிராக தான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் காய்ந்து தீந்து போனதை போல என்னை விட்டு நன்மையை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி போய்விட்டார்கள். அவருடைய சுய வாழ்க்கை வாழும்படியாக என்னை விட்டு போய்விட்டார்கள். நன்மையை பெற்றார்கள், நன்மைக்காகவே பின்பற்றினார்கள், போய்விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ தேவ சித்தம் செய்யும்படியான மனதை உடையவனாய் இருக்கிறாய். உனக்கு நான் ஒன்று செய்கிறேன், சட்ட திட்டங்கள், உபதேசங்களை போதிக்கிறேன். நீ இனி இளம் பயிராய் இருந்து காய்ந்து தீந்து போவது என்னுடைய விருப்பம் அல்ல. எப்படி இளம் பயிரின் மீது மழை பொழியுமோ அதை போல நான் கொடுக்கிற சட்ட திட்டங்கள் உனக்கு மழையை போல் இருக்கும். அது உபதேசமாய் இருக்கும். அதன்படி நீ ஜீவிக்கும் போது அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நன்மையை பெற்று என்னை விட்டு தூரம் போய் காய்ந்து தீந்து போனதை போல அல்ல. உன்னுடைய வாழ்க்கை என்னோடு இருந்த சீஷர்களை போல நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் தெய்வ பிள்ளையே. ஆகவே சுவிசேஷத்தை கேட்டு சந்தோஷத்தோடு பரவசமடைந்து நன்றாக இருக்கிறது, நான் இளம்பயிராகவே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி உபதேசம் என்கிற சட்ட திட்டங்கள், உபதேசம் என்கிற மழை இல்லாமல் ஜீவிப்பாயானால் நீ நிலைத்திருக்க முடியாது. இன்றைக்கும் தேவ சபையிலே கடந்து வருகிற ஆத்துமாக்கள் உண்டு. பலவிதமான நோக்கங்களோடு வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? ஒருவேளை ஆசீர்வாதம் கிடைச்சா பெற்றுக்கொண்டு போகலாம் என்று வருவார்கள். சுகம் கிடைத்தால் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று வருவார்கள். ஆனால் அவர்களுடைய மனதிலேயோ தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நிலைத்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். வெளியே போய் சொல்லுவார்கள், கண்மலை ஜப வீட்டிற்கு போனோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கண்மலை ஜப வீட்டிற்கு போனோம், ஜப விண்ணப்பங்களை கொடுத்தோம், எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. ஆனா கண்மலை ஜப வீட்டுக்கு இப்ப போறீங்களான்னு கேட்டு பாருங்க, நாங்க போறதில்லை. ஏன்? சட்ட திட்டங்கள் கடினமாக இருக்கிறது, உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது, ஞான ஸ்நானம் எடுக்க சொல்றாங்க, அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும்னு சொல்றாங்க, 5 அதிகாரங்கள் வேதத்திலே வாசிக்கணும்னு சொல்றாங்க. சட்ட திட்டங்கள் எங்களால அந்த பூர்ணத்துக்குள்ள நாங்க செல்ல முடியாதபடி எங்களுடைய மனது காணப்படுது. எங்களுடைய மனது இன்னும் தேவ சித்தம் செய்யும்படியான மனதாக இன்னும் உறுதியாக்கப்படவில்லை. அதனாலதான் நன்மையை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறோம், இயேசுவின் மேல நம்பிக்கை எல்லாம் உண்டு. ஆனா நாங்க இளம் பயிராதான் இருக்கிறோம். உபதேசமான மழையாலே நனைக்கப்படாதபடி நாங்கள் தேவ சமூகத்தை இழந்து போய்விட்டோம். அவருடைய ஜீவியத்தை பாருங்க. கொஞ்சம் உலக பிரகாரமான நன்மைகளும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஆனா ஆத்தும ஜீவியத்தை பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தை பாருங்க. அவருடைய ஆத்துமாவை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். தீந்து காய்ந்து போனதாக காணப்படும். கிருபையை இழந்திருப்பார்கள், விசுவாசத்திலே வளர்ந்திருக்க மாட்டார்கள், பரிசுத்த ஜீவியத்திலே வளர்ந்திருக்க மாட்டார்கள். அந்த சட்ட திட்டங்களிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படி உறுதியாய் இருக்கும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ராஜா கர்த்தருடைய தயவினாலே என்றென்றைக்கும் அசைந்திராதிருப்பார். கர்த்தர் ராஜாவுக்கு பண்ணுகிற தயவு என்ன? கர்த்தர் சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அதன்படி ஜீவிக்கும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். அப்படியானால் இந்நாட்களிலேயும் தேவனால் உபதேசங்கள் வருகிறதா அல்லது மனுஷரால் வருகிற உபதேசங்களா, மனுஷரால் சுயமாய் போதிக்கப்படுகிற உபதேசங்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் தேவ சமூகத்திலே உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நீங்கள் தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தம் இது, தேவனுடைய உபதேசம் இது என்பதை அறிந்து கொண்டால்தான் அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்து அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கும் போதித்து நீங்களும் நிலைத்திருக்கிறவர்களாக மற்றவர்களையும் சரியான உபதேசத்திலே வழிநடத்துகிறவர்களாக காணப்படுவீர்கள். தேவன் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆனால்
கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தேவன் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு தம்முடைய உபதேசத்தை போதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஏன் அப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, உங்களுடைய செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். உங்களுடைய செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு திறந்திருக்க வேண்டும். அநேகருடைய செவிகள் விருத்த சேதனம் இல்லாத செவிகளாக தெய்வ பிள்ளைய தேவ சத்தத்தை கேட்க மனதில்லாமல் போய்விட்டபடியால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்கிற சத்தங்கள் என்ன? வேதனை நிறைந்த சத்தங்களை கேட்கிறார்கள், பயங்கரமான சத்தங்களை கேட்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் கேட்க முடியாதபடி அநேக பயங்கரமான சத்தங்கள் தெய்வ சத்தத்தை மறைத்து கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை, அன்பின் சத்தத்தை, உபதேச சத்தத்தை, சட்ட திட்டங்களின் சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறது. அந்த சத்தத்தை கேட்கும் போதே ஓடி போயிடலாமான்னு தோணுது. காரணம் என்ன? அவருடைய செவிகள் அதற்கு திறந்திருக்க கூடாதபடி விருத்த சேதனம் இல்லாத செவிகளாக போய்விட்டது. அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்றால் தெய்வ பிள்ளையே இளம் பயிராக தான் காணப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானங்கள் உண்டாயிருக்கவில்லை. என்ன தீர்மானங்கள் உண்டாயிருக்கவில்லை? தேவ சித்தத்தின்படி செய்யும்படியான மனதை உடையவர்களாய் இருக்கிறோம் என்கிற தீர்மானம் உண்டாயிராமல் இருக்கிறபடியால் அவர்களுக்கு சட்ட திட்டம் என்கிற உபதேசத்தை போதிக்கும் போது அவர்கள் அதை கேட்க மனதில்லாமல் அவர்கள் பெற்ற நன்மையோடு அவர்கள் கடந்து செல்கிறார்கள், காய்ந்து தீந்து போகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நீங்கள் நீதியின் சத்தத்தை கேட்க வேண்டும். அநீதியின் சத்தம் நீதியின் சத்தத்தை மேற்கொள்ள கூடாது. ஏழையின் சத்தத்தை, செல்வந்தனின் சத்தம் மேற்கொள்ள கூடாது. ஒரு குற்றமற்றவனின் சத்தத்தை, ரவுடியின் சத்தம் மேற்கொள்ள கூடாது. இன்றைக்கும் தெய்வ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த சத்தத்தை மேற்கொள்ளும்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலே வேற ஏதாகிலும் ஒரு சத்தம், அந்நிய சத்தம் துவனித்து கொண்டிருக்கிறதா? உடனே அந்த அந்நிய சத்தம் தேவ சத்தத்திற்கு விரோதமாக இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி அதை உன்னுடைய வாழ்க்கையில இருந்து அகற்றி விட்டு, கர்த்தாவே, இந்த அந்நிய சத்தம் என் வாழ்க்கையில வேண்டாம், பயங்கரமான சத்தம் எனக்கு வேண்டாம், தேவ சத்தத்தை மறைக்கும்படியாக தோன்றுகிற அந்நிய சத்தங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம். ஒரே ஒரு சத்தம், இயேசுவின் சத்தம். ஒரே ஒரு சத்தம், தேவனால் உண்டாகி இருக்கிற உபதேசத்தின் சத்தம். அதை நான் கேட்டு அதன்படி ஜீவித்து நான் நிலைத்திருக்க போகிறேன் என்கிற நல்ல தீர்மானம், நல்ல மனது உன் வாழ்க்கையில உண்டாயிருக்கும் போது வேறு எந்த அந்நிய சத்தத்திற்கும் நீ இடம் கொடுக்க மாட்டாய். நல்ல ஒரு இரத்த சாட்சியாக காணப்படுவாய். இன்றைக்கும் உங்களை உருவாக்கினவரும் உங்களை தேடி வந்தவரும் உங்கள் மீது தகப்பனை போல அன்பு செலுத்த இறங்கினவருமான கர்த்தர் உங்களோடு பேசி மகிழ விரும்புகிறார். கர்த்தரிடம் எப்படி பேசுவது? அவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது? தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார். மனிதனோ ஆவி, ஆத்துமா, சரீரமுடையவனாக காணப்படுகிறான். ஆவியாயிருக்கிற கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும்போது மனிதனுடைய ஆவிதான் அதை கேட்க முடியும். ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்க நுண்ணுணர்வோடு, எதிர்பார்ப்போடு, மற்ற சத்தங்களுக்கு உள்ள கதவை அடைத்து கவனமாக இருக்கும் போது அவருடைய குரல் உங்கள் ஆவியிலே தொனிக்கும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை இருதய தனிலே என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை
தேவன் ஆவியாய் இருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. அப்ப 3 மண்டலங்களை உடையவனாய் இருக்கிறான் மனிதன். தேவனோ எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அப்ப ஆவியாய் இருக்கிற தேவன் ஒரு மனிதனோடு பேசும்போது எப்படி பேசுகிறார் என்றால், மனிதனுடைய ஆவியே அதை கேட்கும்படியாக பேசுகிறார். அப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் எப்படி இருக்கணும்னா, மற்ற சத்தங்கள் எல்லாம் கேட்காதபடி அதற்கேற்ற விதத்திலே அடைக்கப்பட்டதாக கர்த்தருடைய குரல் மாத்திரம் கேட்கக்கூடிய தெய்வ பிள்ளையை அதற்கேற்ற தெய்வீக அனுபவத்தோடு ஆவிக்குரிய மண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே பல வேளைகளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி மனிதனுடைய சுய அறிவு, சுய ஞானம், மாம்சத்தின் குரல்கள் அவனுக்கு குறுக்கீடாக காணப்படுகிறது. அப்படி யாருக்கு குறுக்கீடாக இருந்ததென்றால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குறுக்கீடாக காணப்பட்டது. தேவ சித்தம் செய்யும்படியாக ஏதேன் தோட்டத்திலே தேவனால் உறுதியாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் வலு சர்ப்பமானது சாத்தானுடைய ஆவியை கொண்டதாக ஏவாளிடத்திலே வந்து வஞ்சகமாக பேசினது, தந்திரமாக பேசினது. தெய்வ பிள்ளையே பேசின போது என்ன நடந்தது? ஏவாள் தேவனுடைய சத்தத்தை மனதிலே வைத்திராமல் போய்விட்டாள். சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள். அதனால் பாவம் உண்டானது. அதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே நிலைத்திருக்க கூடாதபடி அவர்கள் ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள். ஏவாள் மாத்திரமல்ல, ஏவாளிலே உண்டான பாவம் அது ஆதாமுக்குள்ளும் பிரவேசித்து இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று படிக்கிறோம். வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று படிக்கிறோம். அப்படியானால் சாத்தான் ஏவாளின் நன்மைக்காக பேசுவதை போல பேசினான். ஆடு நனைகிறதே என்று ஓநாய் கவலைப்படுவது போல பேசினான். கர்த்தர் ஏன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்றார் தெரியுமா? நீ சாப்பிட்டு விட்டால் உன்னுடைய கண் திறக்கப்பட்டு விடும், தேவனை போல விளங்குவாய் என்று ஆசை வார்த்தைகளை பேசினான். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஏவாள் முடிவிலே விழுந்து போனாள். வேதம் முழுவதையும் நாம் படிக்கும் போது 3 முறை சாத்தானுடைய சத்தத்தை கேட்டதாக படிக்கிறோம். முதலாவது ஏவாளோடு பேசினான், 2வது யோபுக்கு தீங்கு செய்யும்படி தேவனோடு பேசினான். அதை நாம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 3வது இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்திலே உபவாசம் பண்ணும்போது சோதனைகளை கொண்டு வந்து பேசினான். அதை நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்நாட்களிலே அவன் நேரடியாக பேசாமல் மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், மறைமுகமாக சாத்தான் தாவீதோடு பேசினான். தாவீதை தன் ஜனங்களை தொகையிடும்படி ஏவி விட்டான் என்று படிக்கிறோம். பேதுருவின் உள்ளத்திலே ஏவுதலை கொடுத்து இயேசுவுக்கு பாடுகள் நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ளும்படி செய்தான் என்று படிக்கிறோம். யூதாஸ் காரியோத்தின் உள்ளத்தில் புகுந்து காட்டி கொடுக்கும்படி தூண்டினான் என்று படிக்கிறோம். அனனியா சப்பீராள் நிலத்தை விற்றபோது அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொள்ளும்படி ஏவினான் என்று படிக்கிறோம். இப்படியாக வேதத்தை படிக்கும் போது மறைமுகமாக சாத்தானுடைய ஆவியின் ஏவுதலினாலே அநேகர் கிரியை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒருவேளை சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக அல்ல, தெய்வ சத்தத்தை நீங்கள் கேட்க கூடாதபடி சாத்தானுடைய ஆவி ஏவுதல்களாக உங்களுக்குள்ளாக மறைமுகமாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும் போது என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? பகுத்தறிவீர்களா? இது தேவனால் உண்டான உபதேசம் அல்ல, இது தேவனால் உண்டான சத்தம் அல்ல, இது தேவனால் உண்டான தேவ வார்த்தைகள் அல்ல, இது சாத்தானுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள். நான் இதற்கு செவி கொடுக்க போவதில்லை என்று சொல்லி வேத வசனத்தின் வெளிச்சத்திலே போதிக்கப்படுகிற தேவனுடைய சட்ட திட்டங்களை, உபதேசங்களை நீ கைக்கொள்வாயானால் இளம் பயிரின் மீது மழை பொழிவது போல உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும், உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறுகிறதாயிருக்கும், உன்னுடைய ஜீவியமானது நிலைத்திருக்க கூடியதாயிருக்கும். அனனியா சப்பீராள் நிலைத்திருக்க முடியவில்லை, யூதாஸ் காரியோத் நிலைத்திருக்க முடியவில்லை,
பேதுருவை பார்த்தே கர்த்தர் சொன்னார், இப்பொழுது உனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருப்பது சாத்தான் தான் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? நேரடியாக சாத்தான் கிரியை செய்யவில்லை, மறைமுகமாக சாத்தானுடைய ஆவி, அவனுடைய ஏவுதல் பேதுருக்குள்ளாக கிரியை செய்த போதுதான் கர்த்தர் அதை பகுத்தறிந்து கொண்டு சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யும்படியான மனதை உடையவனாயிருக்கிறாயா? தேவ சித்தம் செய்யக்கூடிய மனதை உடையவளாயிருக்கிறாயா? தேவன் இந்த காலை வேளையிலே உனக்கு கிருபையை கொடுக்கிறார். என்ன கிருபையை கொடுக்கிறார்? பேசப்படுகிற உபதேசங்கள் தேவனால் உண்டானவையா? பேசப்படுகிற உபதேசங்கள் மனுஷரால் சுயமாக போதிக்கப்படுகிறவைகளா என்பதை பகுத்தாராயும்படியான கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை மேலானது. இந்த கிருபையை மனிதன் கொடுக்க முடியாது. இந்த கிருபையை தேவன் தான் ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே கொடுக்க முடியும். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை 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 கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா. Praise the Lord. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. வல்லமையை கொடுத்தது அவருடைய கிருபை, வரங்களை கொடுத்தது அவருடைய கிருபை. அந்த வரத்தை, அந்த வல்லமையை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இந்த கிருபையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? பேசப்படுகிற உபதேசங்கள் தேவனால் உண்டானவைகளா அல்லது மனுஷருடைய சுயத்தினால் உண்டாயிருக்கிறவைகளா என்பதை பகுத்தறிந்து கொள்ள முடியும். பேசப்படுகிற வார்த்தைகள் சாத்தானுடைய ஏவுதலினாலே பேசப்படுகிறவைகளா அல்லது தேவனால் பேசப்படுகிறவைகளா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய உபதேசத்தின்படி நடக்கும் போது, வாழும் போது நிலைத்திருப்பாய். நிலைத்திருப்பாய். தீந்து போவதில்லை, காய்ந்து போவதில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே போதிக்கப்படுகிறவைகள் சாத்தானுடைய ஏவுதலினாலே போதிக்கப்படுகிறதா அல்லது மனுஷருடைய சுயத்தினாலே போதிக்கப்படுகிறதா அல்லது தெய்வ பிள்ளையே வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனுடைய ஆவியானவர் உபதேசங்களை, சட்ட திட்டங்களை உங்களுக்கு போதிக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது வெறும் நன்மைக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, வெறும் சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற மனதை உடையவர்களாக இயேசுவை பின்பற்றுவீர்கள். இயேசுவுக்கு நல்ல சீஷர்களாய் இருப்பீர்கள். தேவன் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவியின் வரங்களை உடையவர்களாய் இருப்பீர்கள்.
பகுத்தாராய்ந்து கொள்வீர்கள். தேவனால் உண்டான சத்தமா, மனுஷருடைய சுயத்தினால் உண்டான சத்தமா, சாத்தானுடைய ஆவியின் ஏவுதலினால் உண்டான சத்தமா என்பதை அறிந்து கொள்வீர்கள். நல்லபடியாக வாழ்வீர்கள். உபதேச சட்ட திட்டங்களுக்கு கை கொண்டு ஜீவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையும் பாதுகாப்பானதாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் மேன்மை அடைந்ததாயிருக்கும். உங்களால் மற்றவர்களும் இடராத ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் நாம் மூல வசனத்திலே படித்தோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். கண்களை மூடுவோமா? இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்ன? உபதேசங்கள், போதிக்கப்படுகிற உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா, சுயமாய் பேசப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து நல்ல விருட்ச கன்றுகளாக, தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக, ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக, என்னாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சீஷர்களாக, நித்தியத்திலேயும் அவரோடு நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமீன். பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவர் நாக்கினதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவர் நாக்கினதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ, கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ, கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டினதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ, கிருபையா நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை
ridalava ridalava raudeva shandalava ridalava raudilava ridave ridalava shandalava raudilava ridave ridalava raudilava ridalava shandalava raudilava ridalava ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை, பகுத்தறிகிற கிருபை, ஒரு வரங்களை கொட்டிக்கிற கிருபை, வல்லமை அழிக்கிற கிருபை, ஒரு தலவல் பெற்றுக்கொள், ஒரு தலவல வரத வைக்கால வரத சந்தலவல வரத வைக்கால வரத தலவல வரத வைக்கால வரத தலவல வரத வைக்கால வரத தலவல வரத வைக்கால வரத வைக்கால வரத ஹalleluya hallelujah hallelujah தலவல வரத வைக்கால வரத வரத திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார். திரள் கூட்ட ஜனங்கள் ஒரு தலபல வரத பதில இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு தலபல வரத பதில். ஆனால் உபதேசங்களாகிய சட்ட திட்டங்களை கை கொண்ட சீஷர்கள் மாத்திரமே அவரோடு நிலைத்திருந்தார்கள். பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நாசமோசங்கள் வந்தது, பட்டயம் வந்தது, பட்டினி வந்தது. ஒரு தலபல வரத பதிலவே. ஆனாலும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனாலும் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் இவர்களே. ஒரு தலபல வரத பதில இவர்களே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயுமாயிருக்கிறாள் என்று சொன்னார். ஒரு தலபல வரத பதில இன்றைக்கும் தேவ சித்தம் செய்கிற மனதை உடையவர்களாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, உபதேசங்கள் தேவனால் உண்டானவை என்று பகுத்தறிந்தவர்களாக, இளம் பயிரின் மீது மழை பொழிவது போல ஒரு தலபல வரதம் தெய்வ உபதேசத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நிலைத்திருப்போம். என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். தேவனுக்காக மிகுதியான கனிகளை கொடுப்போம் என்கிற நிச்சயத்தோடு, என்கிற உறுதியோடு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் என்றால் தேவ கிருபை உங்களோடு இருந்திருக்கிறது. அந்த தேவ கிருபையை பாதுகாத்துக் கொண்டு தொடர்ந்து சுடராக பிரகாசிக்க தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான் என்று சத்தியத்தை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க இந்த ஓய்வு நாளிலே தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி செய்ய ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை திருப்பும் போது தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் அவனுக்கு உண்டாகிறது. தேவனுடைய உள்ளத்திலே இருப்பது என்ன என்பதை அவன் அறிய ஆரம்பிக்கிறதினால் அறிவை உணர்த்தும் வரம் அவனிலே கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தாவே, அப்படியே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஜனங்களுக்கு தேவன் அனுகிரகம் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவ சித்தத்தின்படி செய்ய எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் தேவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்வான், சரியான உபதேசத்தை அறிந்து கொள்வான், தான் நடக்க வேண்டிய பாதையை அறிந்து கொள்வான். இதனால் பரத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வரங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெறுவான். அப்படியே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் உம்முடைய கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவனால் உண்டான உபதேசங்களை இளம் பயிரின் மீது மழை பொழிவது போல அந்த அனுபவத்தை இந்த ஓய்வு நாளிலேயும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசுவே, அநேக நன்மைகளை ஜனங்கள் நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நிலைத்திருக்கவில்லை. யார் உபதேசங்களை கை கொண்டார்களோ சீஷர்களே எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் உம்மோடு கூட நிலைத்திருந்தார்கள். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலேயும் நாங்கள் இயேசுவே நீர் எங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிற சட்டதிட்டமாகிய உபதேசங்களை கை கொண்டு
என்னாலும் உம்மோடு நிலைத்திருக்க கர்த்ததாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. அப்படியே கர்த்தாவே, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தன்னுடைய இருதயத்தை திருப்புகிறானோ அவன் ஒரு காலம் இடரமாட்டான். பேசுகிறது மனித ஆவியா, சாத்தானின் ஆவியா, அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா என்பதை தெளிவாய் உணர்ந்து கொள்வான் என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீர் எங்களுக்கு விளங்க செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலே நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.